இது அடையாளம் உனக்கு எப்படி கண்டுபிடிச்ச? இதுதான் அடையாளம் தெரியாதவங்களுக்கு விக்க போட்டுட்டேன். விக்க போட்டா உன அடையாளமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஏமா இங்க விக்க வச்சுதாமா இங்க பாரு. அட ஏமா சட்டியை கொண்டு போய் கஷ்டப்பட்டு அது இது திருப்பி போனா அது விளக்க மாத்தால கொண்டு அடிக்கும். நீ வேற கடுப்பா கடுப்பு சும்மாருமா. போற ஒரு அடையா. ஆமா வண்டியில திருடலான்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதடா ஒரு இதெல்ல சூச்சமா இருக்கு. ரைட்மா நீ போவேமா வரேமா பாக்கார மாதிரி இங்க நிக்கிறேன். ஏமா உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்க? பசும்பால் வாங்கிட்டு வரியா? பசும்பால் வாங்கிட்டு வர கல்றாங்க போவா. பா என் பொண்டாட்டி நீங்க சந்தோஷப்பட போறாயா? இந்த கார் யார் இது? ரொம்ப நாளா இங்கேதான் நிக்குது. கிட்டத்தட்ட 4-5 நாளா இங்கேதான் நிக்குது. நானும் போறப்ப பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்கே தான் நிக்குது. இந்த காரை ஆட்டையை போடலாம்னா எப்படி ஆட்டையை போடுறது? திறந்து வச்சிருக்காங்களா? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு? நீ திறக்கவும் இல்லை. ஒன்று செய்யலாமா? வந்ததுக்கு பெட்ரோல் ஏதாவது ஆட்டையை பட்டு போகலாம். இது என்ன மாட்டு மாதிரி எங்கே பால் கறக்குதுன்னு தெரியலையே. எங்க போய் பெட்ரோலை திருடுறது? இதுல நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. இல்லை இதுக்கு எதாவது அடியில் இருக்குமா? பெட்ரோல் டேங்கே காணாமே. போச்சுன்னே தெரியலையே. என்னம்மா காரை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். ஆமா கார் சுத்தி பார்க்க பெரிய தாஜ்மஹால் இதை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். வாயை மூடுமா. கார்ல பெட்ரோல் திருடலான்னு பிளான் பண்ணேன். கார்ல பெட்ரோல் திருவியா? கூறு கட்டு போய் திரியா? நான் கார்ல எப்படியே பெட்ரோல் திருட முடியும்? கார்ல திருட முடியாதா? பைக்ல நின்றாலும் ஓசை பிடிங்க திருடலாம். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எங்கிட்டு கடந்து பிடிங்கிட்டு வந்து போட்டிருக்கியா? இது அடையாளம் உனக்கு எப்படி கண்டுபிடிச்ச? இதுதான் அடையாளம் தெரியாதவங்களுக்கு விக்க போட்டுட்டேன். விக்க போட்டா உன அடையாளமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச். ஏமா இங்க விக்க வச்சுதாமா இங்க பாரு. இங்க பாரு நம்ம வண்டியில போனா ஹெல்மெட் இல்லைன்னா போலீஸ்காரன் பிடிக்கிறான்ல. இந்திக்காரட்டு ஆட்டையை போட்டு வந்துட்டேன். கத்தி சொல்லாது எல்லாரும் பாக்குறாங்க. இதை போய் இதுக்கே எடுத்துட்டு வந்து இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. இந்த ஹெல்மெட் உடையாது. இங்க பாருமா உடையவே உடையாதுமா. அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் நானு. என்ன நினைச்சேன் ஐடியாவோட தான் எல்லாம் செய்வேன் நானு. ஆமா இந்த சட்டி எங்க அந்த திருடுன? இந்த சட்டியா? அந்த கதை ஏன் கேக்குற? நம்ம சாந்தி அக்கால வெள்ள பாத்திரம் கழுவி கழுவ போட்டிருந்தா நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். நீ தான் கேட்ட 1 கிலோ இது இல்லன்னு இல்ல தெரியாதவங்கள்ட்ட எடுத்துட்டு வந்தா கூட அப்புறம் யூஸ் பண்ணலாம். சாந்தி அக்கா வீட்டுக்கு வரப்ப சட்டியை பார்த்து போச்சுனா அதையே நீ காமிக்கிற மாதிரி காமிக்கிற. அவ்வளவுதான் வந்தா சாந்தி எனக்கு தெரியாது காமி சொல்லிடு அவ்வளவுதானே. ஐயோ இதுல புடிச்சு நீ இப்ப இதுல என்ன பண்ண போற? அந்த பெட்ரோல அதுதான் பெட்ரோலை புடிச்சிட்டு வந்தா வச்சுக்க விக்கலாம்ல. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. இந்த இதுல புடிச்சு ஆமா வண்டியில புடிச்சு அதாவது வண்டி ஓட்டிட்டீங்க அது போல கிறுக்கு. ஆமா வண்டியில திருடலான்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதடா ஒரு இதுல சூச்சமா இருக்கு. ரைட் ரைட் தொழில் ரகசியத்தை வெளில தள்ள கூடாது. ரைட் விட்டு இதான் இதை போய் ஓரமா வச்சிடுறேன். உடஞ்சு போச்சுன்னா இப்ப நீ எங்க கூட தூக்கிட்டு போற? காய் வாங்கலான்னு போனேன். காய் வாங்க காசு வாங்கிட்டு கூட தூக்கிட்டு போறியா நீ? லூசு பையல உங்க கூட நான் போயிட்டு ஆட்டையை போட்டு வரேன் நானு. ஜியம்மா அந்த அண்ணாச்சி கடையில தானே வாங்க போற. அவன் எப்ப பார்த்தாலும் திரும்பி நின்று எல்லாக்கா காங்குமா 4-5 காய்கறியை தூக்கி இதுக்குள்ள போட்டு வர வேண்டியதானமா. சோறு திங்கிறது மட்டும் உழைச்சு தின்னுவோம். அது மட்டும் திருட நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. டவுசரை மேல தூக்கி போடும் போது அது இறங்கிடுமா. இது ஆட்டையை போட்டு தானே டவுசரும். அது பெரிய அடுத்த தடவை அளவு பார்த்து எடு. ஆமா ஆமா அளவு பார்த்து இனிமே காய வைக்கிறது அளவு பார்த்து எடுக்கணும். என்னம்மா தேடுற? உனக்கு எதுவும் தெரியுதாண்ணா? அதுதான் பாக்குறேன். ஏதோ திறந்து வந்து வச்சிருந்தாங்கன்னா எடுத்துலாம் பார்த்தா அதையும் மூடியில வச்சிருக்காங்க. இது ஒண்ணுத்துக்கு சரிப்பட்டு வராது போல. நான் ஒரு கார்ல அடிபடி செத்துறேன். இந்த கார்ல ஏதாவது கேட்கலாம் பார்த்தாமா? இந்த கார்ல எல்லாம் திருநீனா உனக்கு எதை கொண்டு அடிப்பாங்க? அப்படியா? சரிம்மா இப்ப என்ன போய் என்ன சமைக்கிற நீ? பசிக்குது வேற உயிர் போகுது பாரு. உனக்கா குண்டாலாம் எடுத்து வந்திருக்கேன். குண்டா எடுத்துட்டு வந்த நல்லா ஒரு 3 கிலோ ஆக்குற மாதிரி எடுத்துட்டு வரணும். 1/2 கிலோ அரிசிக்கு இது அதான் அடுத்து என்ன கழுவி வைக்காதமா அக்கா போனா ஒரு 5 கிலோ தூக்கிட்டு வர வேண்டியதானே. அக்கா வீட்டுல எடுக்காத வேற சுசிலா ஆண்டி அந்த மாதிரி வீட்டுல. ரேவதி அக்கா வீட்டுல எப்படி இருக்கும்? அந்த ஆளும் நல்லா இருக்கும் பாத்திரமும் நல்லா இருக்கும். அதை எடுத்து வர வேண்டியதான். ஆளு நல்லா இருக்கும் ஆளு நல்லா இருக்கும் நல்லா வாயில வருது. பொம்பளைனாலே அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீ நிக்கல பா. உனக்கு என்ன பிரச்சனை? எங்க போற? எனக்கு எங்க பிரச்சனை இல்ல. நீ திருடவனே. நீ திருடின வரைக்கும் போதும். ஹெல்மெட்டை கொண்டு போய் வீட்டுல கச்சு கழுவி வச்சுட்டு சட்டியை கொண்டு போய் வீட்டு சாந்தியை கடை கொடுத்துரு. அட ஏமா சட்டியை கொண்டு போய் கஷ்டப்பட்டு அது இது திருப்பி போனா அது விளக்க மாத்தால கொண்டு அடிக்க. நீ வேற கடுப்பா கடுப்பு சும்மான்றமா போற ஒரு இடையா போயா. ஏமா அதெல்லாம் யாரு? இது என்ன சாந்தி அக்கான்னு பேரா போட்டுருக்கு. நீ வேறமா
என்ன பொண்ணு போகுது நல்லா இருக்கு. உலக கூட்ட கரைச்சு விட்ட மாதிரி ஒய்ன்னு ஒரு சவுண்டு தான் கேக்குது. போது இது போதுன்னுட்டு அவங்க அப்பா சொல்லட்டமா? ஏமா என்னம்மா நீ பொண்ணு போகுதுன்னா நம்ம பார்த்து போகணும்னா இந்த தண்ணி கேன் வேற போகுது. தண்ணி கேன் இருக்கா இல்லை இங்கே இருந்தா ஜெயில் குச்சி போய் எடுத்துட்டு இருக்குமா? ஐயாம்மா இது போதும், கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுமா, ஸ்லோவாக போகட்டும், கவலைப்படாத, எடுத்துடலாம். அதை நீங்கள் அப்போலேருந்து என்னை நோட் பண்ணிட்டே இருக்காங்கம்மா. என்ன செய்ய அங்கே பாரு குண்டா இருக்க வேற இருக்கான் பாரு. நம்ம புள்ள மாதிரியே இருக்கான் பாரு. நம்ம புள்ள மாதிரி இல்லையம்மா, அவன் ஏதோ காலக்குத்தாரி மாதிரில இருக்கான் ஆடிட்டு. அவர் வேற ஆட்டையை போட்டதை பார்த்துருப்பாங்களோ, இதை வேற ஆட்டை வேற கொடுக்க போகுது. சரி மாமா நீ போயிட்டு என்ன பண்றேன்னா என்ன சமைக்கிற? இது வச்சிருமா? எது? கஞ்சி சோறு ஆக்கி துவையல அரைச்சாரு. அடையா அப்பா பாரு, வாரத்துல 7 நாளுமா கஞ்சி சோறு வைப்பாங்க. என்னம்மா அதிகட்டவளா இருக்க? பையலுக்கிட்ட வேற என்ன துவைக்கணும்? இதை சம்பாரிச்சுட்டா வர. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அம்மா போமா, போய் சிக்கன் வாங்கி போய் சிக்கனை செய்யுமா போமா. எங்க காசு இல்ல. ஐயா போமா, நீ ஒண்ணு செய்ய, நம்ம பீரோவுக்கு கீழே தூக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்க 1000 ரூபாய் காசு இருக்கு, எடுத்து போய் சிக்கனை வை. அது எங்க நான் எங்கேம்மா சம்பாதிக்கிறது? போன வாரம் அந்த ஒரு 10 கீழே வந்து எடுத்துன்னு வந்தல, அது அங்கேதான் கிடக்கு, 1000 ரூபாய் இருக்காதுல்ல. அப்படியா? நான் போய் எடுக்கிறேன், நீ எதையாவது எடுத்துட்டு வாங்கி கூட இந்த சட்டியை நட்டு. சட்டி எடுத்துட்டு போவாதா? இதான் வண்டி இண்டி இருந்துதான் பெட்ரோல் புடிச்சிட்டு வரேன். நீ திருந்தவே மாட்டேன். இந்த சட்டி எடுத்துட்டு போ. உன் கலருக்கு ஜிங்கிச்சா மஞ்சள் கலர் ஜிங்கிச்சாலும் அந்த 2 எடுத்துட்டு போ. என்னம்மா எடுமா, என்னம்மா பொம்பளை புள்ள திருடி பண்ண நல்லா இருக்க வேணாமா நீனு? தெரிஞ்சு காய் கறி கடையில மட்டன் கிட்டன்னு நெஞ்சு எலும்பா பத்தி ஆட்டையை போட்டு பார்த்து வச்சிருக்கேன் ஒரு கடையை, மட்டன் ஆட்டையை போடலான்ட்டு. கவலையப்படாத, பிளான் பண்ணாங்கம்மா. இங்கேவாமா போறோன்னு போற, ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. நல்லா நிறைய திருடி முத்தத்தை கொடுத்துட்டு போ. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? விளக்க மாத்த அடி. என்னமா போயிட்டே இருக்க, வாமா இருமா வர. கும்பல் அடிக்கடி வந்துட்டே இருக்குமா, கும்பல் அடிக்கடி விஜயமா ஓடுறதுல இருக்க. எனக்கு என்னையா பிரச்சனை? சந்தேகப்படாத மாதிரி அப்படியே நிக்கலாமா? இந்த காய் வாங்கிறியா? காய் கடை வருது பாரு. 2 காய் வாங்க முடியுதான்னு. எந்த காய் அது? சைக்கிள் ஓடுறீங்க என்ன ஓடுறாங்க? இந்த சட்டைங்க அவங்க அப்படிதான் கைக்கு போனவங்க. என்ன காய்? இந்த வெங்காயமா? கேளு வேணுமா? கேளு சக்குன்னு கேளு. வெங்காயம் எவ்வளோண்ணா? 3 கிலோ 100 ரூபா தான் அவரே கத்துறாரு. நீ பேசிட்டே இருமா, அதுல தூக்கி 4 வெங்காயத்தை போட்டானா வெங்காயம் போடுச்சு. பார்க்க வேணும், கோபக்காரா இருக்காது. ஏதோ கிறுக்கு பையலாட்ட மாட்டுவாங்க, அவங்கள்ட்ட எடுத்துக்கலாம். அப்படியா? இப்ப என்ன இதுல பெட்ரோல் எடுக்க முடியுமா முடியாதா? இதுல எடுக்க முடியாது. இல்ல இப்ப வர கார்லாம் மோல்டிங் பண்ணி வருது, அது நம்ம தொழிலுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குயா. அவர் அப்பல இருந்து உட்கார்ந்துருக்காரு. ஒருவேளை நான் எடுத்துல எதுவும் பார்த்து எடுத்துட்டு இருப்பாரோ. சொல்லி கேட்டா நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லி. என்னத்த ஹெல்மெட் 100 ரூபாய்க்கு வாங்கினா? ஏமா நீ வேற போமா, 300 ரூபாமா ஹெல்மெட். அப்படி சொல்லு யார் கேட்டாலும். நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டதான் உடம்புல ரத்தம்ல வடியுது. அந்த பூவை திருடி கொண்டு வாயா எனக்காக. எந்த பூவை? அந்த பிங்க் கலர் பூ. என்னமா ஏன் ரேஞ்சுக்கு போய் கீழே கிடக்கிற பூவை போய் கேட்கிற? நல்ல மேல இருக்கிறது முருங்கைக்காய் வேணுமா? முருங்கைக்கீரை வேணுமா? அவ்வளவு ஹைட்டா இருக்கு, பிச்சு தட்டுமா? அதெல்லாம் புது மாப்பிள்ளை திங்கிறது, உனக்கு எதுக்கு கிளட்டு பயல? அதெல்லாம் வேணா, போய் பூவை பிச்சுட்டு வா. பூவை பிச்சுட்டு வருமா? போமா, அவங்க உட்காந்து பொழப்ப பாத்துருக்கேன். பூவை பிய்யா அதை பிய்யன்ட்டு போமா. ஒரு இந்த பூவை பிச்சுட்டீங்கன்னா நீ ஒரிஜினல் திருட ISI முத்தைய உனக்கு குத்தி கொடுத்துருவேன். இங்க பாருமா, அந்த வீட்டுல 32 நாய் இருக்கு, அதை தாண்டி அந்த நீ பூவை பிச்சுட்டீங்கன்னா. ஏமா அதுக்கு பயந்துதான் நானும் சொல்றேன். அந்த 32 நாய்ட்ட யாருக்கு அடி வாங்கி உட்காந்து ஆஸ்பத்திரி போய் கவனிக்கிறது? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அது வேற நீ செலவும் பண்ண மாட்ட, நீ போய் தொலைமா. நீ போவேமா வரேமா, பால்கார மாதிரி இங்க நிக்கிறேன். ஏமா உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க? பசும்பால் வாங்கிட்டு வரியா? பசும்பால் வாங்கிட்டு வர தள்ளுறாங்க. போவா நீ வந்து பாரு. ஜர்க்கின் கேட்டாயா? பின்னாடியே போன் வேற பண்ணிட்டான் பாரு ராஜேஷ். போன் வந்துச்சு பாத்தியா? அடுத்த கமிட்மெண்ட் வந்துச்சு நினைக்கிறேன். வடபழனி என்ன கடையா? அது எல்லா கடையும் போனாதான் தெரியும். சரி போய் எதையாவது எடுத்து வந்து வரப்ப ஜர்க்கின் அந்த பையன்ட்ட விளையாண்டு. ஆமா ஆட்டை போட்டு வரேன். நீ போ, காலையில பாத்துக்கலாம். நானும் வரேன், கவலைப்படாத.